ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அண்ணா சாம்பார கொண்டாந்து கொட்டு. இப்போ சாம்பாருக்கு தோசையை தொட்டுக்கிட்டு சாப்பிடுறதா இல்ல தோசைக்கு சாம்பார தொட்டுக்கிட்டு சாப்பிடுறதான்னு ஒண்ணும் புரியல. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. டேய் பெரிய மாப்ள என்னயா வாடா வந்து சாப்பிடுவா. யோ நீயே குடிக்கையா, எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அவன் என்னென்ன பிரச்சனைல இருக்கான்னு தெரியாம. வாங்க சின்னதா. டேய் சின்ன மாப்ள வாடா. வணக்கம் வணக்கம். உட்காரு. டேய் மாப்ள இந்த வீட்ல சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான்டா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். காலையிலேயே களத்துல இறங்கிட்டேன்ல. சூப்பரா இருக்குடா, சாப்பிடுறா. நீங்க சாப்பிடுங்க மாம்ஸ். சின்னதா சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்பதான் மீனா எனக்கு போன் பண்ணா. நம்ம வேலை மனக்கிட்டு அவ்வளோ தூரம் போய் பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்தோம். ஒன்னும் பிரயோஜனம் இல்லையாமே. ஐயோ நீ என்ன சொல்ற? அட ஆமா சின்னதா, நாம பண்ண ஏற்பாடெல்லாம் வீணா போச்சாம். விசேஷமா எதுவுமே நடக்கலையாமே. ஐயோ கமிஷனர் மேடத்துக்கு திடீர்னு வயிற்று வலி ஆரம்பிச்சிருச்சாம். அப்புறம் ஏதோ கனவு கண்டு கத்துனாங்களா. மீனா என்னென்னமோ சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க. அடடடடா, என் சோக கதைய கேளு தாய்க்குளமே. நேத்து அப்படி ஆயி போச்சா? ஆமா சின்னதா. சரி விட்டுதல். யாருக்கு என்ன நடந்தா என்ன, நடக்கலன்னா நமக்கு என்ன? நமக்கு அதனால என்னப்பா வந்துச்சு? என்ன சின்னதா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் சர்வ சாதாரணமா விட்டுற முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல குழந்தைங்க சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டாமா? குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட வேண்டாமா? அவ்வளவு ஏன் பேரும் பேத்தின்னு என் மாமா ஆசாசைய தூக்கி கொஞ்சம் வேண்டாமா? வேணும் தான். நாம குழந்தை பெத்துக்காம இருக்கோம்னா அதுக்கு காரணமே வேற. மூத்தவர் இருக்கிறப்போ சின்னவர் குழந்தை பெத்துக்கிட்டா ஊர்ல 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல. அடிப்பாவி, அதுக்காக நாம என்ன பண்றது? ஆமா சின்னதா. என்ன புளி மூட்டை? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால உங்க அண்ணனுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயி போச்சு. சரி, குழந்தை விஷயத்துலயாவது அவருக்கு முன்னாடி வழிவிட்டு நாம கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாமேன்னு பார்த்தா இப்படி ஏமாத்தாவே போயிட்டு இருக்கே. முதல்ல மூத்தவரோட வாரிசுதான் இந்த வீட்ல தவழ்னோன்னு நான் நினைச்சது தப்பா? தப்பே இல்ல. ஆனா இங்கதான் எதுவுமே சௌகரியப்பட்டு வர மாட்டேங்குதே. எங்க சௌகரியப்படலனா என்ன, எங்க பக்கத்துல எங்கயாவது ஹனிமூன் போலாம்ல. ஏய் என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கிண்டலும் கேலியும் ஜாஸ்தியாவே போயிட்டு இருக்கு உனக்கு. ஏய் இரு, எதுக்கு இப்ப தேவையில்லாம அண்ணத்துக்கிட்ட கோவப்பட்டு இருக்க? யாருக்கிட்ட கோவப்படணுமோ அவங்க கிட்ட போய் கோவப்படுப்போ. டேய் எனக்கு என்ன பயமாடா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, சாரி. இந்த நக்கல் வெங்காயம் மேல என்ன பேசிட்டு இருக்காது, அப்புறம் நான் என்ன பேசுன்னு தெரியாது பாத்துக்க. சரவணா என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை? மோ இந்த புடவைக்காரிக்கு வர வர ரொம்ப திமிரு ஏறி போச்சுமா. வாய் ரொம்ப நீளுது. எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி என் பொண்டாட்டிய பக்கத்துல எங்கேயாவது அனிமுனுக்கு கூட்டு போயிட்டு வர வேண்டியதானு சொல்லி ஜாட பேசிட்டு இருக்காமா அவ. ஐயோ பெரியதா, நான் ஒன்னும் கிண்டல் எல்லாம் பண்ணல. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன். ஐயோ உன் அக்கறை பத்தி எங்களுக்கு தெரியாதாமா? அண்ணி என்ன அண்ணி? ஏய் நீ என்ன சொன்ன? பக்கத்து ஊருக்கு அனிமுன் போடுமா? நான் ஏண்டி பக்கத்து ஊருக்கு அனிமுன் போனோம்? என் பொண்டாட்டிய நான் பக்கத்து நாட்டுக்கே அனிமுன் கூட்டு போக வேண்டி. இந்த பாரு, இந்த வீட்டுக்கு ஒத்த புள்ளையா இல்லாம ரெட்ட புள்ளையா பெத்து சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாட விடல.
விடல என்னடி விடல விடுற. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. அடியே, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் புள்ளைய பத்தி பேச வந்துட்டியா? என் புள்ள சொன்னதை செஞ்சு காட்டுவாண்டி. அப்ப பாரு. நீ பாரு பாரு. ஓ அப்படி. சரி, ஹனிமூன் எல்லாம் கூட வேண்டாம். உங்க அருமை பொண்டாட்டிய பெர்மிஷன் இல்லாம உங்களால அவங்க நிழல தொட முடியுமா? ஏய், என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அம்மா, இருங்க, எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க? நியாயமா இது நீங்க கேட்க வேண்டியது. நீங்க கேட்க வேண்டியதை என் பொண்டாட்டி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. பெரியத்தா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. 2 கையை சேர்த்து தட்டினாதான் சத்தம் வரும். உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க மட்டுமே கற்பனை பண்ணி கனவு கண்டுட்டு தெரிஞ்சா அது நிஜமாயிடாது, நிறைவேறாது. அதுக்கு உங்க பொண்டாட்டியும் மனசு வைக்கணும். அவங்க மனசுல உங்களை வைக்கணும். அட ஆமாடா மாப்ள, அண்ணன் சொல்றது நிஜம்தான். நம்ம 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான்டா. we are traveling on same boat டா. எது? ஏயோ, நீயும் நானும் ஒன்னையா? துபார், நீயும் நானும் ஒண்ணு இல்லன்றத உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டுறேன்.